மகேஷ், மகேஷ், என்ன மன்னிச்சிரு மகேஷ். நினைச்சு பார்த்தாலே கூசுது. நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேனே. என்ன மன்னிச்சிரு மகேஷ், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. என்னடா செல்வரங்கம், இங்க என்ன இழவு நடக்குது? இவ என்னமோ உங்ககிட்ட அந்த மாதிரி பேசிருக்கா. இப்போ திவ்யா கால்ல விழுந்து இங்க என்னடா நடக்குது? என்ன தற்கொலை பண்ணிப்பேன், செத்து போயிருவேன், ஆயுன்னு சொல்லி உங்க 2 பேரையும் மிரட்டினாளா? கொஞ்சம் வாய் மூடுறீங்களா? ஆம்பளை புள்ள தம்பியா இருக்க போய் இந்த வேலை பாக்குறீங்க. இதுவே உங்களுக்கு ஒரு தங்கச்சியா இருந்தா இப்படிதான் இன்னொரு குடும்பத்துல உள்ள ஆம்பளைக்கு. நீ எல்லாம் ஒரு பொம்பளை, உனக்கு அக்காங்கிற பட்டம் வேற. அசிங்கமா இல்ல? கேவலம் காசு பணத்துக்காக குடும்பத்தை கொலைச்சி கூட பிறந்த தம்பியவே கூட்டி, சீ, உனக்கு ஒரு பொம்பளை புள்ள இருக்கே, அதையும் இப்படித்தான். ஏய், நீ ரொம்ப அதிகமா பேசுறடி. பேசாத. நீ எல்லாம் இங்க வந்து நிக்கவே தகுதி இல்லாதவ. எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு நீ எல்லாம் எங்க வீட்டுக்கு வந்து நியாயம் தர்மம்னு பேசுற? சீ, அசிங்கம் புடிச்சவளே. இப்படி ஒரு பொம்பளைய நான் என் வாழ்நாள பார்த்ததே இல்ல. தம்பி தப்பா போனாலும் குடும்பம் கெட்டு போயிடும்டா. வேண்டான்னு சொல்லி கண்டிக்கிற அக்காவ மீறினா தண்டிக்கிற அக்காவ தான் நான் பாத்திருக்கேன். என் வாழ்க்கையிலேயே இப்பதான் தம்பியே கூட்டி கொடுக்கிற அக்காவ பாக்குறேன். மாமா தானே நீ? மாமா தானே? என் புருஷனுக்கு மட்டுமா இல்ல இந்த ஊருக்கேவா? அசிங்கம் புடிச்சவங்க போங்க, முதல்ல வெளியே போங்க. இப்ப போறீங்களா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளவா? டேய், இனிமே பொறுமையா இருந்தா வேலைக்கு ஆகாதா? வாடா வீட்டுக்கு போலாம் வா. சி, வெளியில போ. ஏய் மாப்ள, வெளியில போறியா மண்டை ஓடிக்கட்டுமா? போயா. ஏய் வாடி. என்னங்க? ஏய் வாடி. மகேஷ், நான் உங்களை தப்பு சொல்லல. உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது. ஆனா நீங்க ஏன் சூழ்நிலை யோசிச்சு பாத்துக்கணும்ல? உங்க நிலைமை எனக்கு வந்தா நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணு, கட்டுன கனவை எப்படி இருந்தாலும் சகிச்சு வாழறது. பிடிக்கலையா விட்டு விலகி யாருக்கும் பிரச்சனை இல்லாம ஒதுங்கி வாழறது. அவ்வளவுதானே? எதுக்கு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும்? சரி, என் வாழ்க்கையை கெடுத்து நீங்க இவரோட வாழ்ந்தா சந்தோஷமா வாழ்ந்துட முடியுமா? சொல்லுங்க. காலம் முழுக்க உறுத்தாது அந்த குற்ற உணர்ச்சியோட வாழ்ந்துட முடியுமா? கட்டின புருஷனுக்கு நீங்க துரோகம் பண்ணிருக்கீங்க, கட்டின பொண்டாட்டிக்கு இவரு துரோகம் பண்ணிருக்காரு. அசிங்கமா இல்ல? சந்தோஷமா யார் எப்படி போனாலும் எனக்கு என்னன்னு இருந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லையே. ஆனா முடியாதே. சந்தோஷமா எத்தனை நாள் வாழ்ந்துருவீங்க? நாளைக்கு சண்டை வந்து முன்னாலதான் நான் என் வாழ்க்கையை தொலைச்சேன்னு நீங்களும் இவரும் மாறி மாறி சண்டை போட்டுப்பீங்க. இதெல்லாம் தேவையா? மகேஷ், நீ என்ன செருப்பால் அடிச்சாலும் நான் ஏத்துக்கிறேன். இனி உன் வாழ்க்கையில என் நிழல் கூட வராது. இனி தப்பா என்னால யாரையும் பார்க்க முடியாது. மகேஷ், எல்லாம் புரிஞ்சிருச்சு. நாங்க தப்பு பண்றோம்னு தெரிஞ்சு ஒரு சராசரி பொம்பளையா அப்ப நீ கத்தி ஊரை கூட்டியிருந்தீனா என் வாழ்க்கை நடுரோட்டுக்கு வந்திருக்கும். ஆனா நீ அதை செய்யல. உண்மையிலே நீ என் வாழ்க்கையை காப்பாத்தி கொடுத்திருக்க. ஆனா நான் உன் வாழ்க்கையே. என்ன மன்னிச்சிரு மகேஷ். இவரை கூட்டிக்கிட்டு நீ ஊருக்கே போயிடு. உனக்கு என்ன உதவி வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணு, நான் செய்யறேன். என்ன மன்னிச்சிரு மகேஷ். அங்கேதான் நிறுத்து நிறுத்து. அங்கே நிறுத்து நிறுத்து நிறுத்து. இந்த வீடுதான். இறங்குமா. எவ்வளவு? அதான் சொன்னேன்ல, 50 ரூபா. எதுக்கு? ஆட்டோல வந்ததுக்கு தான். என்ன நக்கலா? ஏறுறப்போ மண்டே ஆட்டினேன்ல, வீடு வந்தோன்னு நக்கலாவா? சே, உன்னோட இந்தா இங்க சேர்றாங்க. என்னம்மா? நடந்தே வந்திருக்கலாம்லப்பா, எதுக்குப்பா ஆட்டோ? ரொம்ப நாள் கழிச்சு உங்க மாமா வீட்டுக்கு வர்றான். அவங்க என்ன நினைப்பாங்க? கொஞ்சம் பந்தா பண்ணணும் செல்வி. இங்க பாரு, வீட்டை பாத்துக்க. இதுதான் நீ வாழ போற வீடு. வாழ போற வீடா? என்னப்பா சொல்றீங்க? அட லூஸ் கழுத. வாழ போற வீடுனா கொஞ்ச நாளைக்கு நீ இங்கதான் இருப்ப. அதை சொன்ன. சரி அக்கா
அக்கா அக்கா யாருங்க அக்கா இல்ல இருக்காங்க? வா தம்பி, வா வா வா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. யாருக்கா அது? அதை ஏன் கேக்குற? எனக்கு வாச்சவ ஏமாளி, என் மகனுக்கு வாச்சவ கோமாளி. போய் காப்பிய போடு. கொண்டம்மா கொண்ட வாப்பா. ஏக்கா யாரு இது இந்த சைஸ்ல? இத உன் மாமா வந்தா சொல்லு, காய்கறி கடை பத்தாது ஒரு அரிசி கடையும் வையின்னு. அடிய மருமகளே, என்னடி அங்கிட்டு இங்கிட்டு முடிச்சு நிக்கிற? சின்ன வயசுல பாவடையில புளியங்கொட்டைய பொறுக்கிக்கிட்டு தெரிஞ்சவ இப்ப என்னடானா வந்து நிக்கிற கோமரியா. காலம் போற போக்கும் போக்குதான். சும்மா சொல்லக்கூடாதுடி, நல்லா செஞ்சு வச்ச செல்ல கணக்கா அச்சா இருக்க. உன் மாமா உன்னை பார்த்தா அப்படியே தூக்கிட்டு போயிருவான். மாமாக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல. அடி என்னடி மாமன் குழந்தையானா பேச்சு இல்லாமையா? நீ பேசாம இரு. அத்தை உனக்கு கோழி குழம்பு வச்சு தரேன். அத்தை பாத்தியா, நீ இருக்க வேண்டிய இடம் கூகை உட்காந்து கும்பிடு போடுது. காப்பி எடுத்துக்கமா, எடுத்துக்க. போய் செல்வியை கூட்டிட்டு போய் சத்த நேரம் பேசிட்டு இரு. போ வாங்க. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அமைதியா இருந்து நீ வேடிக்கைய பாரு. உங்க பேர் என்னங்க? என்னக்கா வாங்க போங்கன்னு பேசுறீங்க? சும்மா வா போனே பேசுங்க. என் பேரு செல்வி. அப்பா என்ன பண்றாங்க? அப்பா சும்மா தான் இருக்காரு. சும்மாவா? இல்ல, அப்பா என்ன வேலை செய்யறாங்கன்னு கேக்குறேன். அதான் சொன்னனே, அப்பா சும்மா தான் இருக்காரு. ஆனா நல்லா குடிப்பாரு. அப்போ வீட்டு செலவுக்கலாம்? நானும் அம்மாவும் வீட்டு வேலைக்கு போறோம். ஆனா அந்த காசு எங்க அப்பா புடுங்கிட்டு போய் குடிச்சிடுவாரு. நெல்லியாண்டவர் மாமாக்கு கூட அப்பாவை பிடிக்காது. நிறைய தடவை அடிச்சிருக்காரு. நீங்க ஏதாவது வேலையா வந்திருக்கீங்களா? எனக்கே தெரியல. இங்க வந்து இரு, அத்தை செலவுக்கு பணம் கொடுப்பாங்கன்னு அப்பதான் சொல்லி கூட்டிட்டு வந்தாரு. எங்களை இவங்க மதிக்கவே மாட்டாங்க. ஏன் இங்க வந்தோன்னு தெரியல. நல்ல வேலை நீங்களாவது நல்லா பேசுறீங்களே. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. வா செல்வி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். கூட யார் வந்திருக்கா? அப்பா வந்திருக்காரு. சரி, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க. என்னடா தம்பி பொண்ணு முன்னாடி மின்னு முழுங்குற? அக்கா மூர்த்திக்கு 2வது கல்யாணம் பண்ணி கொடுக்க போறது செல்விக்கு தெரியாது. என்ன இருக்கு, சொல்ல வேண்டியதானே? சொல்லுவாக்கா, அவ சின்ன பொண்ணு தானே. இப்ப அதை சொல்லி அவ மனசு சங்கடப்பட்டுச்சுன்னு வச்சுக்க, அவ கொஞ்ச நாளைக்கு இங்கதான் இருக்க போறா. நீ சொல்லிட மாட்டியா? அதுவும் சரிதான்டா தம்பி. தம்பி பாரு, மானங்கிட்டவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாரு. யாருக்கா அவங்க? அவங்கதான் இங்க வாழ வந்த குந்தானியோட பெரிய பொண்ணும் அப்பனும். வணக்கம்மா. வணக்கம் சம்பந்தி. எப்படியா என்கிட்ட பேச முடியுது? சும்மாவா சொன்னாங்க? ஆத்துக்குள்ள இருந்து அரகுரா போட்டாலும் சோத்துக்குள்ள இருக்கா சொக்கநாதன்னு வலிச்சு குட்டி சேர்த்து அப்படிங்களையா? என்னக்கா சொல்ற? என்னத்த சொல்றது? டேய் தம்பி, உன் பொண்ணு வாழ வேண்டிய இடத்துல ஒரு தர்த்தரம் பிடிச்ச மூதேவியை கட்டினோம்ல, அவ ஆட்டம் போட்டது பத்தாதுன்னு அவ தங்கச்சி கட்டிட்டு வந்து அத்தை நாசமாகி போச்சுடா நம்ம குடும்பம். ஏண்டா தம்பி, உங்க ஊர்ல எங்க ஊர்லயும் எப்படி பொண்ணு பாப்பாங்க? அது தெரிஞ்சவங்க 4 பேரை கூப்பிட்டு 4 பேரை கூட்டி நடுமத்தில பொண்ணை உட்கார வச்சுதானே? ஆமா ஆமா. இங்க எப்படி தெரியுமா? பொண்ணை ரோட்லயும் காட்டுலயும் அலைய விடுறது. இளைச்சவன் எவனாவது பார்த்து மயங்கினாலும் போட்டுக்கடா கோவிந்தா, புள்ள கழுத்துல தாலிடான்னு புடிச்சு இழுத்து வச்சு முடிச்சு போட்டுருவாங்க. அதுவும் வரவன் பிச்சைக்காரனா இருக்க கூடாது. ஏகத்துக்கு சொத்து ஏற்கட்டி விடுவனும். எல்லாம் என் தலையெழுத்து. மூத்தவ லவ் பண்ணா, அவ தங்கச்சி லவ் பண்ணா, இப்ப நம்ம குடும்பம் நாரி தொலையுது. என்ன விஷயம்? ஜோடி போட்டு வந்திருக்கீங்க? எதுவும் உங்க வீட்டுல பொண்ணுக்குன்னு மிச்சம் இருக்கா? இல்ல, இங்க எங்களுக்கு வேற பையன் இல்ல, அதுதான் கேக்குறேன். என்னைய பேய் மொழி முழிக்கிறீங்க? 2ஆம் தரமா ஒருத்தனுக்கு உன் மகளை பேசி முடிச்சிட்டு கடைசியில என் மகன் தலையில கட்டிட்டீங்கல்ல. மா, நாங்க வந்தது என்ன பொல்லாத விஷயம்? சம்பந்தி அம்மா, அண்ணனுக்கு 60ஆம் கல்யாணம், பத்திரிகை வச்சுட்டு போலாம்னு வந்தோம். அடாடா, புள்ள இல்லாத வீட்டுல கிழமை துள்ளி விளையாண்டானா. கேட்டியாடா தம்பி? மகள்களை கட்டி வச்சு மத்த குடும்பத்துக்கு எடுத்த ஆனந்தம் கிழவனுக்கு கல்யாணமா? கிழிஞ்சது போ. அப்பா, அப்பா, வாங்க பெரியப்பா. வாம்மா. வாங்கப்பா. வாங்க மாமா, வாங்க மாமா. எங்க பரமும் மாப்பிள்ளையும் காணும்?
வெளில போயிருக்காங்க பெரியப்பா. ஓ, உங்க ரெண்டாவது மூதேவி மேல அக்கறையா கேக்குறீங்களா? வெக்கம் மான ரோசம் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல பாத்திருக்கீங்களா? இந்த நிக்கிறாள அனாதையா, இவ கட்ட வேண்டியது என் மகனை, தாய் மாமா உறவு. இப்ப அனாதை கழுதையா நிக்கிறா. சுத்தி வளைச்சு பார்த்தாலும் இந்த நிக்கிறானே என் தம்பி, இவன் தகுதிக்கு இவன் தராதரத்துக்கும் எல்லளவாவது நிக்க முடியுமாயா உங்களால? மான மரியாதையோட அவன் ஊர்ல இருக்கிற அழகென்ன பெருமை என்ன? நின்னு நடந்தா 10 கையும் அண்ணனு கும்பிட்டு விழுவோம். நீங்க போகையில எச்சில் தானே முன்னாடி வந்து விழுவோம். போச்சியா என் உறவு சொந்தம் பந்தம் எல்லாம் போச்சு. அக்கா பேச்சு சும்மா பின்றியக்கா. வாங்க வணக்கம் சம்பந்தி. சம்பந்தி. டேய், நீ எங்கடா இங்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மச்சான். நல்லா இருக்கியா? என்னமோ புதுவேல் சந்தையில ஓவர மப்பு போட்டு வேட்டி ஒரு பக்கம் டவுசர் ஒரு பக்கம் பீல உருண்டு கண்டியாம. அப்ப இன்னும் குடிய விடல. நல்லா இருக்குடா. இந்த புள்ள முகத்தை பாருடா. இதுக்காவது நீ குடிய விடணும்ல. நீ பண்ற கூத்துனால இந்த புள்ளைக்கு இன்னும் மாப்பிள்ள அமையல. எப்படிமா இருக்க? நல்லா இருக்க மாமா. பெத்த அப்ப இப்படி இருக்கும்போது நீ எப்படிமா நல்லா இருப்ப? டேய், என்னடா திடீர்னு விஷயம்? உங்களை எல்லாம் பார்த்துட்டு போலான்னு தான் மச்சான். சரி, அடுத்தது ஆரம்பம். இங்க பாருங்க, தம்பி செல்வி 10-20 நாள் இங்கதான் இருப்பாங்க. 10-20 நாள் இல்ல, எவ்வளவு நாள் வேணாலும் இங்க இருக்கட்டும். ஆனா இந்த வீட்டுல குடிவாசனை வந்துச்சு, அப்புறம் இருக்கு உனக்கு. அக்கா என்னங்க கண்டவங்க முன்னாடி என் தம்பி அவமானப்படுத்திட்டு? ஏழை குடும்பம் வச்சு ஒழுங்கா படிச்சா பிழைக்கலாம். ராம் நல்ல தொழில்காரன். என்ன பண்றது, குடி எல்லாத்தையும் அழிச்சிச்சே. சம்பந்தி, நீங்க வந்த காலத்தை வந்துட்டு நான் எதை பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க சம்பந்தி. அண்ணனுக்கு 60ஆம் கல்யாணம், பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு வந்தோம். என்னங்க சம்பந்தி, இதுக்கு நீங்க நேர்ல வரணுமா? எதுக்கும் முறைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா சம்பந்தி? முறையை பத்தி நீங்க பேசுறீங்க, அவ போன போக்கு பாத்தீங்கல்ல. அதான் சம்பந்தி கொஞ்சம் வருத்தமா இருக்கு. வந்த வரைக்கும் எதுவும் பேசலையே, அந்த அளவுக்கு நமக்கு நல்லதுன்னு நினைச்சுங்க. இல்ல அவங்க பேசணும்னு நினைச்சதெல்லாம் பேசிட்டாங்க. சம்பந்தி, தட்டு. கண்டிப்பா வரணும். என்ன நான் வராமலையா? போலாமா? மகேஷ், கிளம்பிட்டீங்களா? சாரி மகேஷ். மகேஷ், தப்பா எடுத்துக்காத. இது வரைக்கும் நான் உன்னை தங்கச்சின்னு சொன்னது வேற காரணங்களுக்காக இருக்கலாம். ஆனா இப்போ என் மனசுல இருந்து சொல்றேன், நீ எனக்கு எப்பவுமே தங்கச்சி தான். மகேஷ், இதுல 2 லட்ச ரூபா பணம் இருக்கு, இந்தா வச்சுக்கோ. இல்ல, உனக்கும் உன் குழந்தைக்கும் ஹாஸ்பிட்டல்ல 1000 செலவு இருக்கும். இது பயன்படும், வச்சுக்கோ மகேஷ். இல்லைங்க, இது எதுக்கு? வேண்டாம். கொஞ்சம் வாய் மூட்டு சும்மா இருக்கீங்களா? இல்லனா தள்ளி போய் நில்லுங்க, நான் மகேஷ் கிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்தா மகேஷ், வாங்கிக்கோ. இல்ல, எதுக்கு பணம்? வேண்டாம். இல்ல மகேஷ், வச்சுக்கோ. சரி, இது எந்த கணக்குல வைக்கணும்னு மட்டும் சொல்லுங்க. எனக்கா பதில் சொல்லாம இருக்கீங்க? இவ்ளோ நாள் என் புருஷன் இங்க வேலை பார்த்தாரு, அதுக்கு சம்பளம் கொடுத்தீங்க. இப்பதான் நாங்க வேலை வேணும்னு சொல்லி கிளம்புறோமே, இப்போ இவ்ளோ அதிகமா பணம் கொடுக்குறீங்களே, இது எதுக்கு சொல்லுங்க? இந்த பணம் எதுக்காகன்னு கேட்கும் போதே எவ்ளோ அசிங்கமா இருக்கு. மகேஷ்,
என்ன மன்னிக்க மாட்டியா? ஐயோ, எதுக்கு மன்னிப்பு மன்னிப்புன்னு அதே வார்த்தையே சொல்லிட்டு இருக்கீங்க? மகேஷ், இங்க பாருங்க, நான் அப்ப சொன்னதுதான். உங்க மனசுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, ஆனா அது உங்களுக்கு தேவையா இருந்தா கொஞ்ச நேரம் யோசிங்க, எல்லாம் சரியா போயிடும். உங்க நிலைமை எனக்கு புரியாம இல்ல, ஆனா அதே நிலைமை காரணம் காட்டி உங்களை நீங்களே இறக்கிக்காதீங்க. அவர் கூட சேர்ந்து வாழ முடிஞ்சா அவரை மாத்த முடிஞ்சா மாத்துங்க, இல்லையா நீங்களே விலகிடுங்க. நரகம்னு ஒண்ணு நினைச்சு வேற இன்பத்தை தேடி போய் அதுக்காக நம்மள நாமளே கேவலப்படுத்திக்கிறது தப்பு. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒண்ணும் இல்ல, நீங்க எனக்கு வயசுக்கு மூத்தவங்க, உங்களுக்கே புரியும். ஆம்பளைங்களோட சபலத்துக்கு நம்ம இரையாயிடக்கூடாது. மகேஷ், என்ன மன்னிப்பியா? நான் இப்ப பேசினது அவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் சேர்த்துதான். வாங்க போலாம். வரேன்கா. இன்னும் அடிமனசுல ஆசை ஏதாவது இருக்கா? என்ன மகேஷ் இது? நானே நீ மன்னிச்சுட்டு தான் நினைச்சு உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கேன். மறுபடியும் பாவமா? இனி செத்தாலும் உனக்கு நான் துரோகம் நினைக்க மாட்டேன் மகேஷ். செத்தாலும் துரோகம் நினைக்க மாட்டேன். வாங்க போலாம்.